அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து புரட்டாசி 1. புரட்டாசி ஸ்டார்ட் ஆகிட்டாலே வந்து வெஜ்ஜி அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் ஒன் பாட் ரெசிபி அப்படிதான் இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சேன். எங்களுக்கு மட்டும்தான், பசங்களுக்கு எனக்கு மட்டும்தான், ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சு இல்லை. அதனால தான் வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து சிம்பிளாகவே இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து திணை சேமியாங்க. முதல்ல வந்து குதிரைவாலி சேமியா செஞ்சேன். இது வந்து திணை சேமியா. டேஸ்ட் நல்லாவே இருக்குது. நம்ம எக்ஸ்போ போயிருந்தோம்ல, அங்கே வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குமோன்னு பார்த்தா, ஆனால் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஷ்ரூம் எடுத்து சூப் பண்ணிட்டேன். பொட்டாசியெல்லாம் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக எடுத்துக்கணுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தான சாப்பாடாக சாப்பிட்ணும். அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜியே வந்து நல்லா ப்ரோட்டீனாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த நவராத்திரி அப்போல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி சுண்டல் வந்து டெய்லி ஒரு சுண்டல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழக்கத்தையுமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சூப்பில் வந்து மசால் வடை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. அதனால் நான் அதில் ஒரு மசால் வடையை போட்டுக்கிறேன். இது வந்து வாழைப்பூ வடை. வாழைப்பூ வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் வாழைப்பூ வடையும் செஞ்சுட்டேன். அதையும் ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்கில் குடிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ், தேங்காய் பீட்ரூட் போட்டு அரைச்சி நாட்டு சக்கரை போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிளாகவே இருந்தாலும் சுவையும் மனமும் குறையவே கூடாது. சூப்பராக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ முடியும். நாளைக்கு இன்னொரு லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.